தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகவில்லை. திமுக கூட்டணியிலிருந்து விலகவில்லை, சற்று முன் அறிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து விலகவில்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த முக்கியமான கட்சிகள் எல்லாம் கூட்டணியை விட்டு வெளியே சென்று விட்டன. காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், மதிமுக என ஒரு மிகப்பெரிய பட்டாளமே திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது. தற்பொழுது மேலும் ஒரு கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகியதாக கூறப்பட்டது. ஆனால் தாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகவில்லை என்று அறிவித்துள்ளது அந்த கட்சி. வேறு யாரும் அல்ல, தேமுதிக. தேமுதிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக செய்திகள் பரவின. தொகுதி மறுவரை விஷயத்தில் திமுக ஒரு நிலைப்பாடு இல்லாதது மற்றும் சட்டசபை உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது சம்பந்தமாக விஜய் பேசியதை தேமுதிக வரவேற்றது ஆகியவை திமுகவுடன் நெருடலான போக்கை கடைபிடித்ததாக கூறப்படுகிறது. திமுக மீது தேமுதிகவுக்கு அதிருப்தி ஏற்பட்டதாகவும் திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறிவிட்டதாகவும் செய்திகள் பரவின. இந்த சூழ்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து விலகவில்லை, திமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளார். தாங்கள் அதிகாரத்துக்காகவும் அமைச்சர் பதவிக்காகவும் சோஃபாவுக்காகவும் கூட்டணி மாறவில்லை, மாற மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தான் தொடர்வதாக அறிவித்துள்ளார். அவர் சொல்லாமல் சொல்கிறார். திருமாவளவன் அமைச்சர் பதவிக்காக திமுக கூட்டணியிலிருந்து சென்றதை அவர் சொல்லாமல் சொல்கிறார். ஆனால் பிரேமலதாவும் தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு செல்வதாகத்தான் இருந்தது. பிரேமலதா தனக்கு அமைச்சர் பதவி விஜய் தருவார், தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணையலாம் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பிரேமலதாவின் நடவடிக்கைகள் விஜய்க்கு திருப்தியை தரவில்லை. ஆகவே தேமுதிகவிடம் ஆதரவு கேட்க வேண்டாம் என்று விஜய் கூறியதால் பிரேமலதா புறக்கணிக்கப்பட்டார். அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு பிரேமலதா செல்ல முடியவில்லை. தற்பொழுது வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்கிறார். விஜய் நிராகரித்ததால் தான் பிரேமலதா தாவேகா கூட்டணிக்கு வர முடியவில்லை. இல்லாவிட்டால் அவரும் அப்பொழுதே வந்திருப்பார். வேறு வழியில்லாமல் தற்பொழுது திமுக கூட்டணியில் தொடர்கிறார். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் பரவின. ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து விலகவில்லை, தாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று பிரேமலதா உறுதிபட தெரிவித்துள்ளார்.